ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்தரிக்கு நான் வந்தனாலும் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. சரி, போன வாரங்களில் என்ன செய்தியை நான் எடுத்தேன்? மகிமையின் வெளிப்பாடு. ஓகே, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தலைமைத்துவம், தலைமுறை, வெரி குட், தேவனுடைய சுதந்திரம். 4 காரியங்களை போன வாரங்களில் பார்த்தோம். அதில் 2 காரியங்களை கர்த்தர் நமக்கு போன வாரங்களில் கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது அதை மீதி 2 காரியங்களை கர்த்தர் நம்மை கற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை தேவன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அதே பிரசன்னத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க இறக்க. தேவனுடைய பிரசன்னத்தை அவன் அருமையான மோசே அதிகமாய் வாஞ்சித்தான். என்ன சொல்கிறான்? என்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்றால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது இரும். இப்போ உங்களுக்கு அதுமாரி ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் திருநெல்வேலி போகணும், காலையில் சொல்கிறீங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க. திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன், ஆண்டவரே நான் திருநெல்வேலி போக போகிறேன், ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், நீர் எனக்கு முன்பாக செல்லவில்லை என்றால் என்னிடத்தில் இவ்விருது கொண்டு போகாது இருன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அப்பெல்லாம் அந்த பிரசனத்தை சார்பாக ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் எதை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரோ அதை நிலைத்து இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா விதங்களையும் கர்த்தர் தேவன் உன்னோடு கூட வருவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பாசல தேவ பிரசன்னத்தை நாடுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட வருவார். நீங்கள் போகிற இடங்கள்லாம் கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு அந்த 4 காரியத்தை மறுபடியும் நம்ம பார்ப்போம். முதல்ல ஸ்க்ரீனில் பாருங்கள். 4 காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். தேவனுடைய பிரசன்னம், காட்ஸ் நீர் எனக்கு. அப்போ தேவன் நண்பர் அவர் மேகத்திலிருந்து இறங்கி வருகிறார். 2வது என்ன பண்ணோம்? கர்த்தர் காட்ஸ் மேர்சி. அப்போ அவன் கூடாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது முதல்ல தேவ பிரசன்னத்தில் போகிறான். அப்போ மேகம் இறங்கி வர்றதை எல்லாரும் பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய காரியம். ஒரு பெரிய தேவன் என்ன பண்ணுறாரு? மோசே வரான்னு சொல்லி அவனோட பேசுவதற்கு தேவன் இறங்கி வருகின்றார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் மோசே போல் நீங்கள் நானும் தேவனை அதிகமாக நம்ம வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நம்மேலே என்ன பண்ணுவார்? இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட பேசுகிற ஒரு உண்மையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது பார்த்தோம் மர்சி. இப்போ மோசே நினச்சான், இப்போ முட்செடியில் பார்க்குறான், பிறகு பார்வோன் எகிப்தில் போய் பார்க்குறான், கர்த்தர் வாதைகளால் தலைச்சம் புல்ல முதற்கொண்டு எல்லாரையும் கொண்டு போடுறாரு. பார்வோன் சேனையை மடங்கடிக்கிறாரு செங்கடலில். எல்லாத்தையும் பார்த்தா இவனுக்கு ஒரு பயம் போச்சு. கர்த்தர் ரொம்ப பயங்கரமாக கொடுமை உள்ளவராக இருப்பார் போல இருக்குது. ஒரு சின்ன சின்ன தவறுகளாக இப்படி ஆளுங்களே கொண்டு போடுறாரு என்ற ஒரு பெரிய பயம் அவனுக்கு மனசில் இருக்குது. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும், ஆண்டவரே நீர் எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை வெளிப்படுத்தும் ஆண்டவரே அப்படி சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு கண்மலையில் நெல் நான் என்னோட கரத்தினால நான் மூடிப்பேன், அப்பொழுது நான் கடந்து போவேன், என்ன நீ முகமுகமாய் பார்த்தா நீ செத்து போயிடுவ, ஆனால் என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாயின்னு சொல்கிறார். அப்படி மூடும் பொழுது அப்போ அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இவன் நினச்ச மாதிரி இல்லை, ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர், லாங் சஃபரிங் இல்லையா? அப்போது அவருக்கு இதெல்லாம் அவனுக்கு இவனுக்கு ஆச்சரியமாக ஆயிடுது. என்னடா ஆண்டவரை நாம வேற மாதிரி நினைச்சோம், ஆண்டவர் வேற மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவன் புரிந்து கொள்கிறார். அப்போது ஆண்டவருடைய திட்டங்கள் மறுபடியும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் 3வது காரியம் தான் இதான். அதுதான் 3வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இரக்கம் செய்வேன். சாதாரண எனக்கு நான் இரக்கம் உள்ளவர், நான் நீடிய பொறுமை உள்ளவர், நான் உனக்கு நான் கிருபை உள்ளவர், நான் உனக்கு இரக்கம் செய்வது சாதாரண இரக்கம் இல்லை மோசே, உன் சந்ததிக்கு 1000 தலைமுறை மற்றும். ஹல்லேலூயா. 1000 years, 1000 தலைமுறை மற்றும் இரக்கம் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 தலைமுறை ஆண்டவர் வரப்போகுது. இப்போ 6000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 6000 வருஷம் ஒரு 6 நாள் அவருடைய காரியம் முடிஞ்சு. 7ஆம் நாளில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வரப்போகிறார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் என்னென்னா, தேவனுடைய தலைமுறை. சொல்லுங்க, நான் தேவனுடைய தலைமுறை. என் தலைமுறையில் கர்த்தர் அவரோடு இணைக்க
சித்தம் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துங்க. தேவனுடைய தலைமுறையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த வசனங்களை வாசிப்போம். 34 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 34 7ஆம் வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். அப்போ மோசே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவன் நினைச்சிருக்கான் ஆண்டவர் பயங்கரமா கொடுமை உள்ளவர் நினைச்சிருக்கான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், பிறகு கிருபை உள்ளவர். இப்போ சொல்றாரு, கிருபை இரக்கம் ஒரு தலைமுறை இல்லை மோசே, எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. சொல்லுங்க, 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதில் நீங்கள் சொன்னீங்கன்னா 1000 வருட அரசாட்சியில் இருப்பீங்க. நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் ஆமாம். நம்ம ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும்? கேளுங்களை பொழுது தடப்படும், தட்டுங்களை பொழுது திறக்கப்படும். நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர். மளிகை கடைக்கு போயிட்டு வாய் மூடி இருந்தால் எப்படி அவன் கொடுப்பான்? ஆமாம், லிஸ்ட்டு பெருசாக வச்சுக்கோ, என்ன வேணும்? ஹல்லேலூயா. சரி, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னா அதை உன்னை கைவிடாமல் காக்கிறதுனா எப்படி? அப்படியே பாதுகாப்பது, உன்னை கைவிடாமல் பாதுகாப்பது. 1000 தலைமுறைக்கு உனக்கு இரக்கத்தை அவர் பாதுகாத்து வச்சிருப்பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமம், மீறுதல், பாவம், 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அக்கிரமம் அப்படின்னா நமக்கே தெரியும், இன்னும் அக்கிரமமாக நடந்துக்கிட்டியே, இந்த அக்கிரமத்தை செஞ்சுட்டு நிற்கிறிய, நம்மளே திட்டுவோம் பாருங்க, நமக்கே தெரியும் அக்கிரமம் என்னன்னு சொல்லி. இந்த அக்கிரமத்தை என்ன பண்ணுவாரா ஆண்டவர்? என்ன பண்ணுவார்? இரக்கம், சாதாரண இரக்கம் இல்லை. அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அக்கிரமத்தை அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலே தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். எப்படி காக்கிறாரா? நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சு, நம்முடைய மீறுதலெல்லாம் மன்னிச்சு, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். இப்போ 3 மன்னிப்புகள் கடவுள் நமக்கு கொடுக்குறார். அக்கிரமம்னா நமக்கு தெரியும், அதாவது செய்கிற செய்கைகளுக்கு அதிகமாக செய்கிற செய்களை விட்டுட்டு அதுக்கு மேலே பார்க்கும்பொழுது இந்த ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு காரியத்தை செய்யணும். இப்போ நீங்கள் குழம்பு வைக்கிறீங்க, உடனே உப்பு இவ்வளோ தான் போடணுன்னு இருக்குது குழம்புல, போடுது. நீங்கள் நிறையா வாரி போடணுமா? అక్రమండా ఇది. తెలుగులో சொல்ல అక్రమం ఇది, ఏమి చేయాలో నాకు తెలీదు. அக்கிரமமாக இருக்குது. ஏதாவது தவறு செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம்? அதை மீறி செய்யும் பொழுது அது என்ன பண்ணுது? அதுபோல் பாவங்களில், நம்ம அக்கிரமங்களில் நம்ம எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாததுக்கு மேலே செய்கிற பாவங்கள் அக்கிரமங்களாக கருதப்படுகிறது. நம்முடைய மூதாதையுடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவற்றை எல்லாம் மன்னிப்பேன் என்று வாக்கு கொடுக்குறார். 2வது மீறுதல்கள். மீறுதல்கள் என்ன அர்த்தம்? நம்ம ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை என்ன பண்ணுறது? அந்த ரூலை மீறி நடக்கிற காரியம். அவங்க போட்டிருக்கு, ரெட்டு சிக்னல் போட்டால் கிராஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் இந்த ஃபாரின் கண்ட்ரியில் போகும்பொழுது ரொம்ப ரொம்ப ரூல் பார்ப்பாங்க, ரொம்ப அழகாக அந்த ரூல்ஸு பார்ப்பாங்க. அப்போது நான் ஹாலண்டில் போயிருக்கும்போது முதல்ல 92 93 அப்போ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்க்கும்பொழுது ரெட் லைட் எரியுது. ஆனால் ஒரு வெஹிக்கிள் கூட வரல, ஒரு கார் வரல, பஸ் வரல. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ரெட் லைட், நம்ம வெளிநாட்டு வேறு வந்திருக்கோம், ஏதோ பிடிச்சி உள்ளே போட்டான், நான் திரும்பி போக முடியாது.
இதெல்லாம் நம்ம வேண்டாம் ரிஸ்க் எடுக்கணும், நம்ம ஒழுங்காக இருக்கணும். அங்கே நம்ம ஏதோ செய்கிறோம், நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, ஏதோ பட்டு நம்மளை கேட்க மாட்டான். தமிழ் நமக்கு அவன் போய்ட்டு என்ன சொல்லுவான், ஹாலண்டில் வந்து அவன் லாங்குவேஜில் வேறு பேசுவான், இங்கிலீஷ் சரியாக தெரியாது வேறு அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஆனால் இன்னொருத்தர் வந்த ஒன்று பார்த்துட்டு என்ன பண்ணார், டபால் வந்து அந்த போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட் ஒரு பட்டன் இருக்குது, எனக்கு தெரியாது அந்த பட்டனு, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு, டக்குன்னு க்ரீன் எரியுது, டக்குன்னு க்ரீன் எரியுது, க்ரீன் போடாரு. நான் சுற்றி பார்க்குறேன், அவர் போயிட்டார், கிராஸ் பண்ணி போயிட்டார். அவர் போயிட்டு என்ன திரும்பி பார்க்குறாரு, ஓ ஊருக்கு அப்படின்னு அர்த்தம், ஊருக்கு புதுசு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. நான் என்ன பண்ணேன், நானும் பட்டன் எடுத்துறேன் அப்படின்ட்டு போகிறேன். அது மறுபடியும் க்ரீன் எரியுது. அப்போது என்னென்னா அந்த சிஸ்டம் பார்த்தீங்களா, யாரும் வெஹிக்கிள் வரலன்னா நீ என்ன பண்ணணும், அந்த பட்டன் அனுப்பிச்சா நீங்கள் அப்போ எப்படி இருந்தாலும் ரெட்டு போடும் பொழுது நீ போகக்கூடாது. அதானே வந்து ரூல். க்ரீனில் தான் போகணும். அப்போது ப்ரெஸ் பண்ண உடனே க்ரீன் எரிஞ்ச உடனே யூ கேன் கோ. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னா, கார் போய் நிற்குது, நின்ன உடனே எப்போ பார்க்குறேன் 94 அவ்வளோ அட்வான்ஸ்டு. அப்போ கார் போய் நின்ன உடனே அந்த சிக்னல் சென்ஸ் பண்ணுது, வெஹிக்கிள்ஸ் வரல, ரெட்டு விழுந்துருக்குது, நாங்கள் காரை நிறுத்திட்டோம். அது உடனே பார்க்குது 4 பக்கமும் வெஹிக்கிள்ஸ் வரல, டக்குன்னு அதே க்ரீன் எரியுது. நாங்கள் போனோன்னா மறுபடியும் ரெட்டு விழுந்து போச்சு. அப்புறமா நான் கேட்டேன், என்ன இது எப்படின்னா, அப்புறம் கூட இந்த ஃப்ரெண்டு சொன்னார், ஒன்றும் இல்லை பிரதர், வந்து அது வந்து சென்ஸ் பண்ணும். அது என்ன பண்ணுமா, சென்ஸ் பண்ணும், கரெக்டாக சென்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், கரெக்டாக கண்டுபிடிச்சி. இந்த டச் ஸ்க்ரீன்லாம் 94 நான் பார்த்துட்டேன் அமெரிக்காவில். டச் ஸ்க்ரீன் இப்படி பாருங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் தொட்டோன்னு வருது பாருங்கள் இந்த ஸ்க்ரீன். எப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது 2015 மேலே டச் ஸ்க்ரீன் வந்துச்சு, 94 டச் ஸ்க்ரீன் வந்து போச்சாங்க அமெரிக்காவில். அந்த அளவுக்கு அட்வான்ஸாக என்னது இது இன்டெலிஜென்ட் பிரைன், அந்த வந்து அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அந்த அதே யூகித்து செய்கிற காரியங்கள். இப்போது இந்த ரோபோட் பார்த்திங்களா, இப்போலாம் இப்படி கையை எடுத்து போனால் அது இப்படி பின்னாடி போகுது பாருங்கள், இன்னும் டெரிஃபிக் பார்த்திங்களா, எவ்வளோ அட்வான்ஸாக போயிடுச்சு பார்த்திங்களா. ஆண்டவர் இப்போ நீங்கள் உங்களுக்கு அழகாக இப்போது நான் அவேர்னஸ் ப்ரோக்ராமை வந்து இப்போ போட சொல்லிட்டேன், பழைய சர்ச்சு மாதிரி. ஏன் நம்ம வந்து அந்த சர்ச்சையே நினச்சிட்டு இருக்கணும், ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுப்பார். நம்ம ஒரு வாக்கு தத்தத்தை வருஷத்தில் கொடுத்தோம், மதில்லாத பட்டணத்தை போல ஒரு சபையை நான் மாற்றுவேன். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ மீறுதல்கள் ஆளை மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆள் குற்றம் பண்ணுறான், தப்பு பண்ணுறான், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். பக்கத்தில் பசங்க, நான் ஆராதிக்கிற கடவுள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். அட்ஜஸ்ட் பண்ணுற அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டார். தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. ராத்திரியில் எதுதான் அதான் வெளிச்சத்தில் எதோ அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். மாற்றி பேசக்கூடாது, அது மிக முக்கியமான காரியம். சரி, அப்போது அது மாதிரி நம்ம தவறு செஞ்சிட்டோம்னா, அப்போ தவறு செஞ்சவன் 3 காரியம் நான் சொன்னேன். ஒன்று என்ன சொன்னேன், அக்கிரமம். 2வது என்ன சொன்னேன், மீறுதல்கள், இல்லையா, மீறுதல்கள், கில்ட்டி, அப்புறம் இனிக்விட்டி, அந்த காரியங்கள், டிரான்ஸ்கிரிஷன்ஸ், 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களில் நம்ம என்ன செய்யணும், தேவன் வந்து நம்ம மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார், அவர்கிட்ட வந்து நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்து என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண நம்ம ஒப்புரவாகி விட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஏன் அந்த ஆராதனையை தேவன் வச்சுருக்காருன்னா, அந்த திங்கக்கிழமையிலேருந்து நீ செய்த சனிக்கிழமை வரையிலும் நீ செய்த அத்தனை காரியங்களையும் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த ஆராதனை வேளையில் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லேலூயா. சேர்த்து 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 வச்சா அப்புறம் என்ன ஆகிடும், அப்புறம் உள்ள மூழ்கி போயிடுவீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க. அதனால் ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை மிக 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 முக்கியமான வேலை. ஆண்டோட தேவனுடைய கரம். நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்கே போனாலும் நீங்கள்
பெரியப்பா செத்துட்டான்னு வச்சுங்க, இல்லை பெரியம்மா செத்துட்டாங்கன்னு நீங்கள் போகிறீங்க. எங்கே போகிறீங்க? வந்து திருச்சிக்கு போகிறீங்க, அங்கே போகிறீங்க. ஆனால் எல்லாம் எப்போ வைக்கிறாங்க? 4 மணிக்கு தான் பாடி எடுக்கிறாங்க. காலையிலேருந்து நீ என்ன பண்ண போகிற? இல்லை, காலையில் போய் ட்ரெயினை விட்டு இறங்கணும், குளிச்சுட்டு நேராக போயிட்டாங்க. எங்கே சர்ச் இருக்குது? பக்கத்தில் இருக்க சர்ச்சா? ட்ரிச்சியா? ரூஃபர்ட் சர்ச் இருக்குது, கிளிஃபர்ட் சர்ச் இருக்குது. நம்ம எல்லாரும் சர்ச்சு யார் போடணும்? நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாஸ்டர், நான் கோயம்புத்தூர் போகிறேன் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் இருக்கேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். ரைட்டுமா, எந்த சர்ச்சுக்கு போகணும் கேட்பாங்க. சொல்ல, இந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி போயிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லு, வந்திருக்கேன்னு சொல்லுன்னு. அப்போ ராஜா உபசரிப்பு, அம்மா சாப்பிட்டீங்களாம்மா, காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா, அது இதுன்னு அந்த பாஸ்டர் போட்டு கவர்மெண்ட் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க 38 டிஸ்ட்ரிக்டில் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறாரு, பெரிய கிருபை. அல்லேலூயா. அதே போல் இப்போ இந்தியா முழுவதும் கொடுத்துட்டாரு. நீ மும்பையில் போய் இறங்கினாலும் சரி, எம்பியில் மத்திய பிரதேசில் இறங்கினாலும் சரி, லக்னோவில் எங்கே இறங்கினாலும் கர்த்தர் தேவன் ஆசீர்வாதத்தை கற்று வச்சுக்காரு. போன வாரங்களில் சேத் மசி, டெல்லியில் இருக்க சேத் மசிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடனே பொண்ணு பாஸ்டர் எடிசனுக்கு ஃபோன். அப்புறம் இதில் வென்டிலேட்டரில் உட்காந்துங்க, பையன் ஃபோன் பண்ணுறான், அப்பா வென்டிலேட்டர் இருக்கார் பாஸ்டர், வந்து உங்கள்கிட்ட வந்து ஜாப் பண்ணிக்க சொன்னார். அப்படி எங்கே? டெல்லியில் இந்த சேத் மசி, அவர் பெரிய பாஸ்டர் அவர் அந்த இடத்துல. அப்போது ஆண்டவர் இப்படி கடவுள் எந்த மணிப்பூர் போனாலும், நாகாலாந்து போனாலும் கர்த்தர் நமக்கு சபைகளை போதகர்களை கர்த்தர் கொடுத்துறார். எந்த ஊருக்கு போனாலும் தேவன் உங்களுக்கு ஒரு எப்ரோன் மூலமாக ஒரு உபசரிப்பை கர்த்தரை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த 3 காரியங்களையும் தேவன் மன்னிக்கிறார். ஆனால் தவறு செய்து அந்த காரியங்களை இரக்கம் வந்து நீங்கள் பெறாமல் இருந்தீங்கன்னா, நம்முடைய அந்த அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் இல்லையா, இவையெல்லாம் 4 தலைமுறை விசாரிப்பார், என்கொயர் பண்ணுவார். என்கொயரின்னு சொல்லுவாங்க பாருங்க. வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை என்கொயரி பண்ணுவாங்க, மேலே கேஸ் இருக்குது அப்படி சொல்கிறான் பாரு. அது போல் 4 தலைமுறைகளை என்ன பண்ணுவாராம்? என்கொயர் பண்ணுவார். உன் பிள்ளையினுடைய பிள்ளை, பிள்ளையினுடைய பிள்ளை, பிள்ளையினுடைய பிள்ளை, 4 தலைமுறைகள். உங்களுக்கு ஏதாவது சாபங்கள் இருக்குன்னா 4 தலைமுறை அந்த சாபங்கள் தொடரும். அந்த சாபங்களை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் போயிட்டு எந்த கோர்ட்டிலையும் எந்த மினிஸ்டரும் அந்த சாபங்களை மாற்ற முடியாது. சாபங்களை மாற்றுவதற்கு பரலோக கோர்ட் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கிட்ட போயிட்டு சொல்லணும், ஆண்டவரே இத்தனை 4 முறை சாபங்கள், ஆண்டவரே என் மூதாதையருடைய சாபங்களை நீ மன்னித்தருன்னா கர்த்தர் உன்னை மன்னித்தருள்வா. அல்லேலூயா. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், சேர்ந்து பாடு எதுக்கு சொல்ல தெரியுமா? நீங்கள் பெரிய பாடகர்லாம் சொல்ல, தூங்காமல் இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நடுவில் பாட்டு பாடினா உங்களுக்கு தூக்கம் வராது. அதுக்காக தான் உங்களை சொல்ல, புரிஞ்சுங்க. இனிமேல் தயவு செய்து பாடிடுங்க. பாடலைன்னா தூக்கம் வரும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வது? அவர் சொல்கிறாரு, அக்கிரமத்தை மன்னிச்சிருவேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்? மீறுதலை மன்னிச்சிருவேன், பாவத்தை மன்னிச்சிருவேன் இல்லையா? அப்போ எத்தனை வருஷம் மன்னிப்பார்? 1000 வருஷம் அதை காக்கிறாரு. காக்கிறாரு. அவர் மன்னிக்கலைன்னா 4 தலைமுறை வந்து இந்த சாபங்கள் தொடர்கிறது. சில சமயத்தில் ஒரு ஆள் செத்துக்கிட்டே இருப்பான் பாருங்கள் குடும்பத்தில், நமக்கு புரியவே புரியாது, ஏட்டா சாவறான். அந்த 4 தலைமுறையுடைய விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருத்தன் கேன்சர் வரும், 4 தலைமுறைகள் கேன்சர் வரும். வியாதிகள், ஏதாவது ஒரு வியாதி வரும், அந்த வியாதி 4 தலைமுறைகள் தொடரும். அல்லேலூயா. இப்படி ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும்,
அடுத்தவன் ஆக்ஷனில் சாவான் பாருங்க, இன்னொருத்தன் ஆக்ஷன் சாவான். எப்படி வெவ்வேறு விதத்தை சாவான்? ஏன்? இந்த 4 தலைமுறைகள் அந்த சாபங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அதை உடைப்பதற்கு இயேசு ஒருவர் தான் உலகத்தில் உரிமை உள்ளவராய், அத்தாரிட்டி உள்ளவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த சாபங்கள், ஏன்னா வேதாகமத்தில் அதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு வேண்டிய ரெமெடி எல்லாம் வேதாகமத்தில் இருக்குது. அப்போ பார்க்கும்போது சரி கவனிங்க, அப்போது அதை எப்படி மன்னிக்க வேணும் அப்படின்னா, அப்போ எப்படி சரி பண்ண வேணும்னா, எக்ஸோடஸ் யாத்திரையாகவும் 20:6 வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்லுங்க, என்னோட அவரிடத்தில் ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூற எனக்கு இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணுமா? அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்புனா என்ன அர்த்தம்? அன்புனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் லவ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அஃபெக்ஷன் எல்லாம் சரி. அன்புனா என்ன பண்ணோம்? சிலுவையில் இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஆணிகள் கடாவப்படப்படும் போது, தலையில் முள்முடி சூட்டப்படும் பொழுது அவர் அந்த பெயின், அந்த 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 வலியை பொறுத்து கொள்கிறார். ஒரு ஊசி போட்டாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது இல்லைங்க. எத்தனை பேருக்கு ஊசி போட்டால் அலர்ஜி? சொல்ல மாட்டீங்களே. நர்ஸை கூட்டு வந்து காமிச்சா தான் நீங்கள் ஒத்துப்பீங்க. ஊசி போட்டால் சில ஊசி கிட்ட எடுத்து வந்தால் திக்கு திக்கு திக்குன்னு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும் இல்லையா? அவ்வளோ பெரிய பயம் ஊசி போடுறது, ஊசி போட்டுக்கிறது பயம். மாத்திரையே கொடுத்துருக்கேன் பாஸ்டர், சாரி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஊசி போட, ஆனால் யோசிப்பேன். அப்போது அவர் தலையில் முள்மூடி சூட்டப்பட்ட போது 3 என்ன சொல்கிறா 3 இதை அப்படி பின்னுறான். அப்போ எத்தனை முள்ளுங்க அதில் இருக்கும் பாரு, எத்தனை ஊசி போல தலையில் வச்சு அடிக்கிறான், உள்ளே இறங்க மாட்டுது. அந்த அந்த கிரீடை வந்து சும்மா ஒரு அளவு எடுத்து செய்கிறான். அந்த கிரீடை இறங்கும் போது கட்டையால் அடித்தானோ. அடிக்கும் பொழுது அந்த கபாலத்தை உடச்சிக்கிட்டு அந்த முள்முடியான அந்த கொல்கத்தா இடத்துல தான் அந்த முள் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாதான். அந்த கொல்கத்தா இடத்துல தான் அந்த முள் இருக்குமா. அந்த முள் ஸ்ட்ராங்காக இருக்குமா, உள்ளே அடிக்கணும். இதெல்லாம் திட்டம். ஏன்னா அது உள்ளே போனவன் தான் மயக்கம் வரும். பிசாசுடைய திட்டம் பாரு, அவர் மயக்கம் வருது, மயங்கி விடுவார் அப்படி அந்த. அப்புறம் சிலுவைக்கே போக மாட்டார். பிரெயினில் ஒன்று அஃபெக்ட் ஆகி போச்சுன்னா உன் கை வந்துடுது பாருங்கள். பேரலிட்டிக் எப்படி வருது அப்படின்னா, பிரெயின் அஃபெக்ட் ஆகி பிபி ஏறணுன்னா, பிபியும் சுகரும் ஒன்றாவது இப்போ பிரெயின் அஃபெக்ட்னா கை கால் விழுந்து போயிடும். அப்போ அந்த பிரெயினை அஃபெக்ட் பண்ணிட்டா இவர் சிலுவைக்கு போக முடியாது, வெற்றி சிறந்தராக கருத முடியாது, உயிர் தேழ முடியாது. பிசாசுடைய திட்டம் அடிக்கிறான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறார். எதுக்கு தாங்கிக்கிறாரு? உங்கள் மேலே என் மேலே வைத்த அன்பு. அந்த அளவுக்கு தேவன் மேலே நீங்கள் அன்பு வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் நைட்டு போயிட்டு ஒரு இதை எடுத்துகிட்டு 4 இதை வச்சு கட்டையால் அடிச்சிட்டு இருக்காது. அந்த அளவுக்கு அன்பு. 2வது என்ன செய்யணும்? என் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அன்பு கை கொள்ளுதல். கற்பனைகள் அப்படின்னா அவருடைய வந்து ஸ்டாச்சூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கமாண்ட்மெண்ட்ஸ். ஸ்டாச்சூட்ஸ், கமாண்ட்மெண்ட்ஸு, அதை என்ன பண்ணும்? கை கொள்ள வேண்டும். அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். 6 மணி ஆராதனை, நான் 7:30 மணிக்கு வருவேன். ரூல்ஸ் நீ கை கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. 2வது ஆராதனை 7:30 மணிக்கு, நான் 8 மணிக்கு வருவேன். ரூல்ஸ் நீ கை கொள்ளவில்லை. கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அது வந்து மாற்ற முடியாது. ஆஃபீஸ் கரெக்டாக போடுறோம், அவன் என்ன பண்ணுறான்? போயிட்டு தம் இம்ப்ரெஷன் வச்சுருக்கான் பாரு, டக் டக். முன்னெல்லாம் நாங்கள் எடிபிள்ஸில் வச்சுருந்தோம், இப்போ நைஸாக அதுக்கு ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ரிப்பேர் ஆகிடுச்சுன்றாங்க. நான் சொன்னேன், ஒயரை நீ பிடிங்கி விட்ருக்க, நான் புதுசு வைப்பேன். அப்போ என்ன பண்ணேன்? அதுவும் ரிப்பேர் ஆச்சு. அப்புறம் பார்த்தேன், இதுங்க இப்படிலாம் பண்ணுதுங்களா அப்படின்ட்டு கேமரா போட்டேன். ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, அது மேலே ஏறி கேமராவே திருப்புறா. அது பதிவாகி போச்சு. நல்லா நம்ம எப்ரோன்லேயும் எடிபிள்ஸ் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷம் வச்சுக்க முடியுமா அந்த பொண்ணை? ஆமாம், 2 சேரை போட்டு மேலே ஏறி இந்த கேமராவை திருப்புறா. கேமராவில் பதிவாகி போச்சு. இப்போ ரீவைன் பண்ணி பார்த்தா காமிக்குது. அப்போ நம்ம வேலையை விட்டு ஒரு நிமிஷம் எடுத்தாச்சு. எவ்வளோ துணிச்சல் இல்லையா? அதான் ஆண்டு இதெல்லாம் முக்கியம். அந்த ரூல்ஸை வந்து கற்பனைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா? கை கொள்ள வேண்டும். அப்புறம் வாசிங்க 7ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. you shall not take the name of the Lord your God in vain. வீணிலே வழங்குவது, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. இது டொமேட்டோ விற்கிற மாதிரி தக்காளி வாங்குறியோ தக்காளி அப்படின்னு கத்திரிக்காய் கதை கிடையாது. இது கர்த்தருடைய நாமம் பயங்கரமானது.
அவர் கர்த்தர் சொல்கிறான் பார், எல்லாம் அப்படியே கண்மலையை பிளக்கிற சவுண்டு, எல்லாம் பயங்கரமாக ஒரு பெரிய காரியம். தேவனை ஆராதிக்க வானத்தையும் பூமியும் படித்த தேவன் ஒரு கிளாஸ் வாத்தியார் வந்தால் எழுந்து நிற்கிறான். நீங்கள் நான் ஒரு பாஸ்டர் வரேன், எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளை உருவாக்கல ஒரு பெரிய கடவுள், அந்த கடவுள் மேலே எடுக்கணும் ஒரு பயம் இருக்க வேண்டும். அந்த வசனம் பார்த்தீங்களா, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. கர்த்தர் நம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். பயங்கரமா இருக்கு அந்த வசனம், ரொம்ப பயங்கரமா இருக்கு. Lord will not hold his guiltless who takes his name in vain. பழி வாங்காம விடார் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல விடவே மாட்டார், எப்படியாவது செய்வார். அப்போ எந்தெந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை நம்ம வீணிலே வழங்குறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. 7 காரியங்களில் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறோம். ஒன்று ஹிப்போக்ரசி, போலியாய் நடிப்பது. ஹிப்போக்ரசி அப்படின்னா போலியாய் நடிப்பது. இப்போ அவன் கேட்டுக்கிட்டே சொல்கிறான், உன்னுடைய ஆர் யூ a Christian? Yes, I am a Christian. Can you tell me one scripture in the Bible? ஒரு வேத வசனம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். கிறிஸ்டியன், சர்ச்சுக்கு போகிறேன். எஸ், ஐ எம் கோயிங் டு த சர்ச். ஒன்றும் தெரியாது. நான் நேற்று ஒரு பையன் என்கிட்ட இன்டர்வியூக்கு வந்தான். அவனை கேட்டான், நான் கேட்டேன், என்னப்பா நான் சர்ச்சுக்கு போகிறேன் சார். எத்தனை வருஷம் போகிறேன்? 4 வருஷம் போகிறேன். உன் மனைவி அவளும் கிறிஸ்டியன் சார். அவங்க இல்லை, நாங்கள்லாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன் சார். ரைட், ஞானஸ்தானம் சத்தியத்தில் இருக்காப்பா? இல்லை சார். உன் மனைவி இருக்கா? மனைவிக்கு இல்லை. பிள்ளைக்கு இருக்குதா? பிள்ளைக்கும் இல்லை சார். அப்புறம் என்னாச்சு? போலியாய் நடிக்க வேலை வேணுன்றதுக்காக சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறான். அவருக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவருக்கு கடவுளுடைய பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும், வேலைக்கு உடனே எடுத்துப்பார் அப்படின்னு அவனை போட்டு கொடுத்துருக்கான். நல்லதெல்லாம் சொல்ல மாட்டான், போட்டு கொடுத்தான். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் நம்மகிட்டே கடிக்கிறார். நான் சொன்னேன், 4 வருஷம் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் இருக்கு ஒன்று தெரியுமான்னு தெரியும்னு சொன்னான். அப்போது பழைய ஏற்பாட்டில் முதல் அதிகாரம் என்ன பேருன்னு கேட்டேன். இதை விட சிம்பிள் கொஸ்டின் இருக்காம்மா, என்ன அதிகாரமா? அப்பா நீங்கள் பரவாயில்லம்மா, நீங்கள் வெரி குட், நீங்கள் கிறிஸ்டியன், வெரி குட். அப்போது ஆதியாகமம் தெரியல அவருக்கு. சரிப்பா, புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் இருக்குப்பா, என்னப்பா முதல் அதிகாரம், அதுவும் தெரியல அவருக்கு. இவரை எப்படிமா வேலைக்கு எடுக்க முடியும்? போலியாய் நடிப்பது. அது கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவன்னு போகிற இடத்துல கிறிஸ்தவன் சொல்லிக்க வேண்டியது, கிறிஸ்டியனை பார்த்தா கிறிஸ்டியன் சொல்ல வேண்டியது. அங்கே போனால் இந்த மைக் மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, மைக்கு என்ன பண்ணணும், மைக்கு மாதிரி போட உடனே என்ன பண்ணு, ஏசு ரட்சகா சடகோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு பாடும். அல்லா அல்லா அல்லா. அங்கே முஸ்லீம் வீட்டில் போய் மைக்கு போட்டால் முஸ்லீம் வீட்டில் முஸ்லீம் பாட்டு பாடும். இப்போ ஹிந்து வீட்டில் போயிட்டா சாமி சரணன்னு பாட்டு பாடிட்டு இருக்கோம். மைக்குக்கு தெரியும். அதுபோல் சில பேர் போலியாய் நடிப்பது கூடாது. 2வது கவனன்ட் பிரேக்கிங், உடன்படிக்கையை மீறக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார், உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கார். திருமணத்தில் பார்க்குறோம் உடன்படிக்கை, அதை மீறக்கூடாது. உடன்படிக்கை என்னென்றால் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் மீறக்கூடாது. அல்லேலூயா. 3வது ரேஷ் ஸ்வேரிங். ஸ்வேரிங்னா என்ன அர்த்தம்? அது உணர்ச்சி வசத்தில் சத்தியமாக சொல்கிறேன், டப்புன்னு அடிச்சிட வேண்டியது. சத்தியமாக சொல்கிறேன், யார் பார்க்குறாங்க பக்கத்தில், நான் உனக்கு அந்த பணத்தை கொடுத்துட்றேன்ப்பா, அந்த டைமில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. கொடுக்க முடியுமா? முடியாது போட்டு வெக்கப்பட வேண்டியது. அப்போ என்ன சொல்லலாம், பணம் கொடுக்குறீங்க, கடன் கொடுக்குறீங்க, அடுத்த வாரத்தை வரும்னு எதிர்பார்க்குறேன், எப்படியா கொடுத்துட்றேன், எவ்வளோ கட்டாயம் கொடுத்துருவேன், எப்படி ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளினாலும் கட்டாயம் கொடுத்துருவேன். அப்போ உணர்ச்சி வசப்பட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, சத்தியம் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க, உணர்ச்சி வசப்பட்டு சத்தியம் பண்ணக்கூடாது. 3வது காரியம். 4வது காரியம் ஃபால்ஸ் ஸ்வேரிங், பொய்யாயானையுடையது. உன்கிட்ட ஒன்றுமே இருக்காது, நான் செய்கிறேன்னு சொல்கிறது. அல்லேலூயா. உன்கிட்ட ஒன்றுமே இருக்காது, செய்யவே முடியாது என்ன செய்ய வேண்டியது, நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு பொய்யாய் ஆடை. இதெல்லாம் நீங்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறீர்கள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக இருந்து செய்கிற தவறுகள். 4வது காரியம் பார்த்தோம். இல்லை 4வது காரியம். 5வது காரியம் என்ன பார்க்கணும்னா, சுயநலமாய் இருத்தல். யூசிங் காட்ஸ் நேம் ஃபார் யுவர் ஓன் கெயின். சுயநலம், நம்ம சுயநலத்துக்காக நாம் பண்ணுறது. ஊழியக்காரங்களே அந்த தவறுகளை செய்வார்கள். எல்லாரும் அந்த தவறுகளை சுயநலமாக உனக்கு வேணும், அதுக்காக என்ன பண்ண வேண்டும்,
அது எல்லாவற்றையும் செய்கிறது. ஒவ்வொரு காரியங்களில் கர்த்தர் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பது. அது வந்து சுயநலம், செல்ஃப் சென்டர்ட் இல்லையா, சுயநலமாக செய்கிறது. உங்களுக்கு எது சுயநலம் உங்களுக்கு தெரியுமே இல்லையா? உங்களுக்கு பண்ணுற ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்க போனாவோ மற்றவங்க எடுக்க போனாவோ அதை பண்ண மாட்டோம். உங்களுக்குன்னு நல்ல கலரை எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு வேறு கலரை கொடுத்துறது, பிடிக்காத கலரை தலையில் கட்டுறது. இந்த கல்யாண நேரத்தில் என்ன பண்ணுவோம், நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த எல்லோரும் அந்த ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் சாரீஸ் இப்படி ஒரு 20-30 சாரீஸ் வாங்கிடுவோமா, 30 நம்ம சாரீஸ் எல்லாருக்கும் ஒரு கலர் பிடிக்கும். அதை நாங்கள் பார்த்து கரெக்டாக என்ன பண்ணுவோம், அந்த ஒரே ரேட்டில் தான் வாங்குவோம். ஆனால் கலர்ஸ் சாய்ஸ் எல்லாத்துல மிஸ் ஆகிடும். அது என்ன பண்ணிட்டோம், தடான்னு படிக்கும். அவங்களுக்கு ஒருத்தவங்க பிங்க் கலர் தான் கிடைக்கும், அந்த பிங்க் கலர் கிடைக்கும், இவங்களுக்கு ப்ளூ கலர் தான் கிடைக்கும். இப்போ நாங்கள் போய் கொடுத்தம்போது அந்த பிங்க் கலரு வாங்க வேண்டியவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ளூ கலருக்கு பிடிச்சவங்க வேணுன்ட்டு பிங்க் கலர் எடுத்து அவங்கள வந்து விருப்பத்துவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிங்க் 2 பேருக்கும் ஒரே கலர் கிடைக்கும், கலர்ச்ச ஒன்று அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க யாருக்கு அதிகம் அவங்க விரும்புகிற ஒன்று சில பேர் விட்டு கொடுக்குறது ஒன்று. இல்லை எனக்கு நான் இதுதான் போட்டுவேன், ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, நீ 1000 புடவை வச்சுருக்கிற ஒன்றும் ஆக போகிறதில்ல இந்த ஒன்றுத்தில். அப்போ அந்த அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், சுயநலமாக இருப்போம். நமக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, டேக் இட், காட் வில் கிவ் மீ அப்படின்ற அந்த உணர்வு வர வேண்டும். 4வது காரியம் இல்லையா, 5வது காரியம் இல்லையா சுயநலம். 6வது காரியம் ஜஸ்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபை பண்ணுறது. ஜஸ்டிஃபை பண்ணால் நியாயப்படுத்துறது. நீங்கள் ஒன்று சொல்லிடுறீங்க, செஞ்சிடுறீங்க, செஞ்சதில் வந்து தப்பாகி போகுது. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்களா? இல்லையா, நான் அப்படி நினச்சிக்கிட்டு செய்யலையே, அப்படிலாம் செய்வே இல்லையே அப்படின்னு நியாயப்படுத்துறது. எனக்கு தெரியும் தப்பை வந்து தப்புன்னு ஒத்துக்கிறது இல்லை, தப்பு ஒத்துக்கிறது இல்லை அப்படியே நியாயப்படுத்துறது, அதை மாற்றி இல்லை அப்படிலாம் நினச்சே சொல்ல, அது நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க, அது ஏன் மேலே ஒன்றும் தப்பு கிடையாது, ஒத்துக்கவும் மாட்டான் கடைசி வரையும். அது உருப்படாத கேஸ், ஒத்துக்கவே மாட்டான். ஒத்துக்கணும். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், யாரை இவரை வேணா நம்மளை உயர்த்தது கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். சாரிங்க, தப்பு நடத்தி, சாரிங்க, மன்னிச்சிங்க, நான் தான் சொன்னேன் ஆனால் தப்பாகி போச்சு. இது நியாயப்படுத்தல் கூடாது, அது இரண்டகம் பண்ணுதல். பார்த்து அவன் சொல்கிறான் பாருங்கள், நியாயப்படுத்துகிறான். ஏன் சொன்னேன், நான் ஏன் அந்த சவுல் சொல்கிற மாதிரி நான் ஏன் அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன்னா, தேவனுக்கு பலி கொடுத்த அவர் தான் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரடா, எல்லாத்தையும் பலி கொடு, நீ ஏன்டா பிடிச்சிட்டு வந்த, இல்லை தேவனுக்கு பலி கொடுத்தான். அவன் என்ன பண்ண, நியாயப்படுத்துகிறான். அப்போ சாமுவேல் சொல்கிறான், என்னது மாறுபாடு பண்ணுறவன், ரெண்டகம் பண்ணுறவன் தேவனுக்கு பிடிக்காதவன் அப்படின்னு சொல்லி ரெண்டகம் பண்ணுதல், விக்கிரக ஆராதனைக்கு சமம் சொல்லிடுறார். பயங்கரமான காரணம், ரொம்ப ஒரு டேஞ்சரஸ். மேனிப்புலேட் பண்ணுறது, மாற்றி பேசுவது ரொம்ப முக்கியமான காரணம். இவைகள்லாம் தேவனுடைய ஞாபகத்தை நீ வீணிலே வழங்குற. 7வது காரியம், தேவன் பெயரால் சபிப்பது. அவர் என்ன வேஸ்ட் கேஸ், அவர் என்னது, நானும் தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஒன்றும் நடக்கலைங்க, 15 வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேங்க, சர்ச்சுக்கு போகிறேங்க, டயத்து கொடுக்குறேங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. யூ ஆர் கர்சிங் த காட். 7 காரியங்களை தேவன் என்ன பண்ணுறேன், தேவன் உனக்கு எவ்வளோ உன்னை ரட்சித்ததே தேவன் செய்த பெரிய பாக்கியம். உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அதோட பெரிய ஆசீர்வாதம். நீ நரகத்துக்கு போக இருந்த உன்னை கர்த்தர் பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதை விட பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த 7 காரியங்களை நீங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தை நீங்கள் ஒரு நாள் வீணிலே வழங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஏன் 7 தலைமுறை கர்த்தர் இதை செய்கிறார்? சங்கீதம் 105 பாருங்க, ஏன் இதை செய்கிறார்? 1000 தலைமுறை ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வந்து இரக்கம் செய்கிறாருன்னா, அவன் 8ஆம் வசனம் பாருங்க, சங்கீதம் 105:8 பாருங்க. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு. ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், 1000 years, ஆபிரகாமே உன் சந்ததி 1000 தலைமுறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். வார்த்தை கொடுத்துட்டாரு. ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கை, வார்த்தை உடன்படிக்கை, அந்த வார்த்தையை உடன்படிக்கை கவனன் பண்ணிறார், அக்ரிமெண்ட் பண்ணிறார், சேல் டீடா பண்ணிடுறார். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும், ஈசாக்கு இட்ட ஆணை ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல ஈசாக்குக்கும் ஆணை எடுக்கிறார், என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவர் ஆணையிட்டதை 1000 தலைமுறை செய்வன்றத தன் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, மறந்தே இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த வசனம் அவர்கள் வந்து மிக கன்ஃபார்ம், அந்த வாசனம்
அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும். யாக்கோபுக்கு பிரமாணம்னா இது மாதிரி சேல் டீடா பண்ணி கொடுத்துறாரு, புக்கா அடிச்சு கொடுத்துறாரு, லா புக்கா மாத்திடுறாரு. பிரமாணம் அது மிக முக்கியம். கன்ஃபர்ம் ஸ்டாச்சூட் அப்படின்னா நியமங்களாக மாத்திடுறாரு. இந்த இங்கிலீஷ் ரொம்ப இருக்கும். இந்த கன்ஃபார்ம் டு ஜேக்கப் ஃபார் ஸ்டாச்சூட்னா அவர் நேமம் மாத்திடுறாரு, லா புக்கா பண்ணிடுறாரு. எது சொன்னாரோ, எதை உடன்படிக்கை பண்ணாரோ, எதை ஆணையிட்டாரோ அதை புத்தகமாக வெளிவிட்டு விடுகிறார். எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்களா? இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. நித்திய உடன்படிக்கை அது வெறும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த உடன்படிக்கை இல்லை, ஜெனரேஷன். அப்போ அந்த ஜெனரேஷன் உங்களுக்கு எனக்கும் அந்த ஜெனரேஷனுக்குள்ள ஆபிரகாமுக்குள் யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனோ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். கொடுத்தாரா கொடுக்கலையா? கட்டாயமா கொடுத்தார். எதெல்லாம் சொன்னாரோ அவற்றையெல்லாம் செய்தார். அதே போல் உங்களுக்கு எதெல்லாம் சொன்னாரோ அவற்றையெல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவரால் 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ, காட்டு மரங்குக்குள் சிலிபோ எந்த அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ரெமடி சொல்கிறாரு. நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணுமா? மத்தேயு 6:14-15 மனுஷுடைய தப்பிதங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இல்லைங்கம்மா, 14-15 மத்தேயு 6:14-15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. எங்க வைக்கிறாரு? நீங்க எக்ஸாம்பிளா நடந்துங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா நடந்து போயேன். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாலும் சரி, அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசு சிலுவையிலே அடித்து கொள்கிறாங்க. ஆனாலும் பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதீர்கள். அதான் மன்னிக்கிறது. கொலை பண்ணவனையே மன்னிக்கிறார் ஆண்டவர். உங்களை கொலை பண்ணல, கத்தியை காமிக்கல, ஆனால் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போகிறீங்க, இப்படி திருப்பிக்கிறீங்க, இப்படி திருப்பிக்கிறீங்க, அப்படி என்னென்னலாம் ஆக்ஷன் பண்ணுறீங்க, அப்படி டக்கு 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 ஃபோட்டோ எடுக்கணும். 1000 முகங்கள் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அந்த மூஞ்சி போகிற போக்கு பயங்கரமாக இருக்குது. அது பண்ணக்கூடாது. மன்னிச்சிடணும். சாரி சிஸ்டர், சாரி சிஸ்டர், நேற்று நான் கோவமாக பேசிட்டேன், மன்னிச்சுட்டேன், நீங்கள் என்னை திட்டினீங்க, எனக்கு உங்கள் மேலே எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை பிரச்சனை அப்படி சொல்லணும். அவங்க புரிஞ்சுப்பாங்க, பிசாசு நம்மளை ஏவி விட்டுட்டான் பொழுது. ஆண்டவர் சொல்றார், அப்பால போ. நல்லதான கூட இருந்தான் பேதுரு. அவருக்கு தெரியுதுல்ல, இவன் பேசலை, இவனுக்குள்ள இந்த பிசாசு பேசு. ஒன்று ஒருத்தர் திட்டுறானா, சபிக்கிறானா, அவன் மேலே கோவம், பிசாசு. ஹல்லேலூயா. அப்படியே போய் சொல்லிடாதீங்க. என்ன பண்ணோம்? பிசாசு பேசுதுமா. உன் புள்ள கீழ்படுதலாம் பிசாசு உள்ள வந்து கிரியை செய்யுது, கீழ்படக்கூடாதுன்னு சொல்லுது, ஏற்று பேசு, சண்டை போடுது, போட்டு அடிக்குது, உதைக்குது, பாத்திரத்தை தோட்டு கீழே உடைக்குது, டிவியை தூக்கி உடைக்குது, எல்லாம் பிசாசு. அதுக்குள்ளே இருக்கிற பிசாசு தூக்கி சும்மா இருக்கணும் செய்வானாமா? ஹல்லேலூயா. ஒரு பையன், நான் இது என்னது பிசாசு ஓட்ட போனேன், இது தேனாம்பேட்டில் தான் நகோமி போயிடுச்சு பாரு. நகோமி இல்லையா காணும், நகோமி இது பால் இல்லாத நாங்கள் போயிருந்தோம். நகோமிக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பையனை ஓட்ட போன உடனே அப்படின்னு என்னை பார்த்து முறைக்கிறான்.
அப்படியே பல்ல கட்ட பல்லு சவுண்டு அப்படி கட்ட கட்ட கட்டன்னு கடிக்கிறான். சவுண்டு வருது பல்லு. நான் இதுமாரி எத்தனை பிசாசை பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து பிசாசெல்லாம் பார்த்து தானே நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இது என்னடா இதெல்லாம் கடிச்சிட்டு இருக்குதுன்னு. அப்போ பல்ல கடிக்கிறான், கடிக்கிறான், பல்லு சவுண்டு வருது. அப்போ அவருடைய பவர் காமிக்கிறான் என்கிட்ட. என்ன பண்ணான், ஓடி போயிட்டு அந்த இது இருக்குல்ல, வீடு கருங்கல் இருக்குது, அந்த கருங்கல்ல பல்லால் கடிக்கிறான். அப்படியே கடிக்கிறான், நறுக்கு எப்படி தான் அந்த பல்ல கடிக்கிறான். பல்லு உடைய மாட்டுது. நான் பல்லு உடையும் பார்க்குறேன், பல்லு உடைய மாட்டுது. ஆனால் பல்லு அப்படியே கடிக்கிறான், கடிக்கிறான். அதுக்கு மேலே பார்த்தா இவன் பல்லு தான் உடையும். அப்படின்னு நான் என்ன பண்ணேன், போ அப்படின்னு கற்றுனேன். போச்சுன்னு போய் அவ்வளோ தூரம் வந்தான். டமாலும் வந்து கச்சக்கா கச்சக்கா கச்சன்னு எடுத்து. அது உங்களுக்கு தெரியுமா, பிசாஸ் ஆக்ஷன் அதெல்லாம் 1 2 3 ஆக்ஷன். அதெல்லாம் இந்த கையெல்லாம் இழுக்கும் அப்படின்னு போயிடும். கடைசியில் முந்து போச்சு. ஒரு 10 நாள் விட்டுறது. அதனால தான் நான் கையை வைக்கும்போது கீழே விடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் படுக்க வையினா நீங்கள் பிடிச்சி நிறுத்தி வைப்பீங்க. உங்களை நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக சில சமயத்தில் உங்களை பயங்கரமாக கோபம் வரும் எனக்கு. அட்டக்கின்னு பேச அது இதை பிசாசு கீழே விழுந்துலாம் போயிடுறேன்னு போகுது. இல்லை நீ விழாத, நீ நில்லு. அவர் இப்படி தான் தோற்றுவார். இதுமாதிரி நிறைய தூரம் அவர் தோற்றிருக்கிறாரு. ஆனால் நான் இருக்கிறேன், உனக்கு கவலைப்படாத, உன்னோட கூட நான் இருக்கிறேன். அது உழுத்து போகிற பிசாசை பிடிச்சி மறுபடியும் நிறுத்தி வச்சு. அப்போ அதுக்கு என்னம்மா கீழே விடுமாண்ணா, அது விழமாட்டுது ஐயா. இதில் வேற இது ஒரு கதை. இவங்க பிடிக்கிறாங்களாம், மண்டை உடஞ்சிடுமா. உடையிட்டோம், அந்த பிசாசு தானே அது. அது விழும்பொழுது அப்படியே கீழே படுக்க வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் அந்த பிசாசு எல்லாம் கத்தி கதறி உள்ளறது வெளியே வரணும்ல. அப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்களா, அந்த சர்ச்சில் பக்கெட்டை வச்சுருப்போம் பாரு, எல்லாம் வாமிட் அப்படின்னு உள்ளே இருக்கிற ஆவிலாம் வெளியே வரும். வாமிட் பண்ணும் பாரு பயங்கரமாக, எல்லாம் பிசாசு. கரெக்டு. அப்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணோம், எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் எது நடந்தாலும் மன்னிக்கிற சுவாபத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். சரி, முடிவு 4வது காரியம், இன்ஹெரிட்டன்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்ஹெரிட்டன்ஸ் தேவனின் சுதந்திரம். 34 8 9 வாசி, குயிக்க வாசி, டைம் ஆகி போச்சு. ஐயோ, மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. இதெல்லாம் கேட்ட உடனே ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு, பார்க்குறாரு, இறக்கம் காமிச்சிட்டாரு, தலைமுறையை பற்றி சொல்லிட்டாரு. 1000 தலைமுறை நான் உன்னோட கூட இருப்பேன் மோசே, உன் சந்ததியோடு இருப்ப சொல்லிட்டார். இவனுக்கு அப்படியே என்ன செய்துன்னு தெரியல, தரை மட்டும் குனிந்து. அல்லேலூயா. தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து. Moses made haste and bowed his head toward the earth and worshipped him. ஆண்டவர் அப்படியே ஆராதனை செய்கின்றான். சரி, 9ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததா. கண்களில் எனக்கு கிருபை. அவன் முன்னாடியே கிருபை கிடைச்சதால தான் அவன் பெரிய லீடரா இருக்கான். இருந்தாலும் ஆண்டவரை தாழ்த்துறான். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எங்கள் நடுவில் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீ எழுந்தருள வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். இந்த ஜனங்கள் வணங்கா, அவங்க மேல இருக்கிறதெல்லாம் மறந்துருங்க ஆண்டவரே. அவங்க வணங்கா கழுத்து, அது அடங்காது தலை. ஆண்டவரே, எவ்வளவு சொன்னாலும் பேச்ச கேட்காது ஆண்டவரே. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க ஆண்டவரே. சொல்றான் பாருங்க, நீரோ எங்கள் அக்கிரமத்தையும், எங்கள் அக்கிரமம் என் அக்கிரமம் இல்ல, எங்கள் அக்கிரமத்தை ஆண்டவரே மன்னித்து, எங்கள் பாவத்தையும் மன்னித்து, எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தலைமுறையில சேர்த்துட்டீங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சுதந்திரம் என்னன்னா, அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ் நம்முடைய சொத்துக்கள். கானான் தேசத்துக்கு கொடுத்துட்றாரு, இப்போ பரம கானானை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த சுதந்திரம் 12 கோத்திரத்துக்கு சுதந்திரம் வரணும். யாக்கோபுடைய 12 கோத்திரத்தை கூப்பிட்டு வரான். அந்த 12 கோத்திரத்துக்கு நீங்கள் தப்பு பண்ணானுங்க, இப்போ நீங்கள் மன்னிக்கலைன்னா இந்த கோத்திரம் 21 லட்சம் பேரும் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது. அதனால் நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிரும் ஆண்டவரே. நான் ஒன்றும் பரலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, என்னை நீ கூட்டு போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே. என் பேரை ஜீவ புஸ்தகம் பேரை கிறுக்கி போட்டிருக்க ஆண்டவரே. ஆனால் இந்த மக்களை நீ கைவிட்டு விடாதீரும் ஆண்டவரே. எவ்வளோ அருமையான ஒரு மனுஷன் பார்த்தீங்களா. அதனால தான் கர்த்தர் அவனை லீடராக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தாகம் நமக்கு வர வேண்டும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வரம் கர்த்தர் அப்போ மன்னித்து உமக்கு சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் என்றார். உம்முடைய எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஆண்டவரே நீரே என்னோட இன்ஹெரிட்டன்ஸாக ஏற்றுக்கொள்ளும் சொல்ல. சரி, முடிக்கலாமா? டியூட்ரானமி 32:9 பாருங்க. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு
அப்போ என்ன செய்யுது, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த 12 கோத்திரத்துக்கு எதை கொடுத்தாரோ அது சுதந்திரமாய் ரூபன் கோத்திரம், யாக்கோபு எப்ராயிம் மனாசே கோத்திரமாய் சொங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ அந்த நாட்கள்ல இருந்து ஒரு பெரிய திட்டத்தோடு கூட என்ன செய்றாரு, சர்வஜன் திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், யாக்கோபு தான் அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ். ஹல்லேலூயா. அந்த 12 பிள்ளைகள் 12 கோத்திரம் தான் அவருடைய சுதந்திரம். நீங்களும் நானும் அந்த கோத்திரத்துக்குள்ள, அந்த சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாழான நிலத்திலும் ஊளை இடுதலுடைய வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அவரை கண்மணி போல உங்களை என்னையும் அப்படியாக கண்டுபிடித்தாரு, நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரு, நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறாரு, நம்மை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தார். ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தர் தன் பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை மோசே உணர்ந்தது போல நாம் உணர வேண்டும். பிறகு என்ன பண்ணுவேன், மோசே எப்படி ஆண்டோடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டானோ அதுபோல் அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும். அப்படி இரக்கத்தை பெற்றால் கர்த்தர் தலைமுறையினுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய தலைமுறையில் நம்மை சேர்த்து கொள்வார். அந்த தலைமுறையில் நம்ம சேர்த்து கொள்ளப்பட்டால் கர்த்தர் அவருடைய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா.